ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா தக்காளி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்மா சமையலில் தக்காளி சட்னி நம்ம எப்படி அரைக்க போகிறோன்னு பார்க்க போகிறோம். 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 3 காஞ்ச மிளகா, 3 காஷ்மீர் சில்லி, 4 பெரிய வெங்காயம், ஒரு 15 சின்ன வெங்காயம். இதில் நம்ம எல்லாம் போட்டு வதக்கிடுவோம். 4 வெள்ளை பூண்டு போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா செவக்க வதங்கினோடனே நம்ம அதை தக்காளி சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சம் வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிடுவோம். அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கிக்கணும். இது வதங்கினோடனே நம்ம ஒரு 6 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கிடுவோம். ஒரு 5-6 கருவேப்பிலை நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயம் இது மாதிரி நல்லா வதங்கிக்கணும். நம்ம சிம்மில் வச்சு வதக்கியிருக்கேன். இதே மாதிரி வதங்கினோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். எடுத்து ஆற வச்சுருவோம். தக்காளி ஆறிடுச்சு, நான் ஜாரில் போட்டிருக்கேன். நம்ம அரைச்சி எடுத்துக்கிடுவோம். சட்னி அரைச்சாச்சு. நம்ம அதுக்கு ஒரு தாளிப்பு தாளிச்சிடலாம். கடாயை காய வச்சுட்டேன். அதை கொஞ்சம் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். நல்லெண்ணெய் காய்ஞ்ச உடனே அதில் நம்ம கடுகு பருப்பு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிடுவோம். எண்ணெய் காஞ்சிருச்சு, அதை 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கிடுவோம். கடுகு பருப்பு கடுகு வெடிச்சோன்னா நம்ம அதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு, அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். தாளிச்சதில் இந்த சட்னியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஜாரை நம்ம அலசி அதை ஊற்றிக்கலாம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இட்லி தோசைக்கு சட்னி சூப்பராக இருக்கும்.